வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவுடைய பொதுக்குழு 7வது பொதுக்குழு மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கல்வியாளர் அணி, மாற்றுத்திறனாளிகள் அணி என 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 2026 தேர்தல் பணிகளை முன்கூட்டியே ஆரம்பித்த ஸ்டாலின், இளையோருக்கு முக்கியத்துவம், கூடுதல் அணிகள், அதிகார பகிர்வு, அடுத்த தலைமுறை மாற்றத்திற்கு கட்சியினரை தயார்படுத்துகிறதா திமுக தலைமை அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு நான் ஒன்றும் மமதையோடு சொல்ல மாட்டேன், அப்படி நான் ஒருபோதும் பேசுகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உணர்கிறாரா திரு ஸ்டாலின் இன்றைய பொதுக்குழு பேச்சில் எதிரிகளே இல்லாத கட்சியாக திமுக இருக்கிறது அப்படின்னு உணர்கிறாரா? கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகள் இருக்காங்க, அதில் வந்து ஒரு சரியான கூட்டணி இல்லாமல் இருக்காங்க, ஒற்றுமையாக இல்லாமல் இருக்காங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ எதிரிகள் இல்லாமல் இல்லை, எதிரிகளும் ஓரளவுக்கு வந்து ஒரு பலத்தோடு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இன்னும் வரல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதில் இருந்தால் கூட எதையுமே அவங்க ஈஸியாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துகிற விதமாக தான் இன்றைக்கி பொதுக்குழு அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பொதுக்குழுவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து புது அணிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து இந்த வரப்போகிற காலகட்டம் அடுத்த 10 மாதம் என்பது திமுகவுக்கு ஒரு சவாலான காலகட்டமாக இருக்கும். எதிரிகள் வந்து நம்மளை பற்றி ரொம்ப மோசமாக நெரேட்டிவ்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெரேட்டிவ்லாம் நீங்கள் உடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் குறைஞ்சபட்சம் 30% பேராவது திமுக வாக்காளர் உறுப்பினர்களாக இருக்கணும். அதுதான் நம்ம அப்போ தான் வெற்றி காண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு போகிறார். அதுதான் இலக்கா நிர்ணயிச்சுட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கட்சியை வந்து பலப்படுத்தணும், கட்சியை அடிமட்டத்தில் பலப்படுத்தணும், ஆதரவாளர்களை வந்து கரெக்டாக வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரணும், கீழே இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு போகிறார். ஸோ இப்படி இருக்கும்போது திமுக வந்து ஆஸ் சச் வந்து பலமாக இருக்கான்னா அது பலமாக தான் இருக்குது. அதோட கூட்டணியோடு அது பலமாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு திணறிட்டு இருக்காங்க, எதிர்க்க இருக்கிறவங்கன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க பலமுனை போட்டின்றது திமுகவுக்கு அட்வான்டேஜான ஒரு விஷயம்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த காலகட்டம் போயிட்டே இருக்கணும், இதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார் இல்லையா, நமக்கு எதிரிகள் பலவிதமான தொந்தரவுகள்லாம் கொடுப்பாங்கன்ட்டு. அது நிச்சயமாக அதோட அடுத்த மாதத்துலேருந்து அதற்கான இது நடக்கலாம். இப்போ டாஸ்மாக்லாம் அதை ஆரம்பித்தாங்க இல்லையா, டாஸ்மாக் மாதிரி பல விஷயங்கள் அவங்க கையில் எடுக்கலாம் இடி. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்திருக்கே தவிர பாஜக வந்து திருப்பி அந்த இடி என்ற ஆயுதத்தை எடுத்து அவங்கள வந்து எந்தெந்த விதத்தில் ஹராஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. எப்படி டெல்லி கவர்மெண்ட்டை பண்ணினாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்குது. இந்த தேர்தலையும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில் நின்று தான் திமுக சந்திக்க போதா? மொத்தம் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இன்றைய பொதுக்குழுல. 17 தீர்மானங்கள் பாஜகவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சாடி, ஒண்ணு அதிமுக சாடி, மீதி இருக்கக்கூடியதுதான் திமுக தொடர்பானது பொதுவாக இருக்கிறது. 17 தீர்மானங்கள் பாஜக எதிர்ப்பு நிலையிலனா அதுதான் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இந்த சட்டம். அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அல்லது வந்து தமிழ்நாட்டு அரசோட அதிகாரங்களை பறிக்கிறது, இல்லை கவர்னர் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வர்றது போன்ற பல விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது, இல்லை இடி போன்ற விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஹராஸ் பண்ணும்பொழுது அவங்க அப்படி தான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்க முடியும் ஆன்டி பிஜேபி. ரெண்டாவது இங்கே வந்து வெறும் ஆன்டி பிஜேபின்னா வந்து வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே இங்கே கிடையாது. ஆக்சுவலாக அது எல்லாருமே தவறான ஒரு பார்வை வச்சுருக்காங்க. ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஓட்டுன்றது இட் கோஸ் பியாண்ட் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டியும் தாண்டி போகுது. அது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் பாஜகவுடைய கொள்கைகள் பிடிக்காமல் எப்படி வந்து தமிழ்நாடு மாநில அரசுகளை வந்து அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்க, நிதி கொடுக்காம மறுக்கிறாங்க, அவங்களுடைய மத நல்லிணக்கத்துக்கு எப்படி வேட்டு வைக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க. இதெல்லாம் கண்டு பாஜகவோட எதிர்ப்பாளர்களாக மாறின மைனாரிட்டி தவிர ஒரு பெரிய ஓட் பேங்க் இங்கே இருக்கு. அவங்க சிறுபான்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சிறுபான்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இல்லைன்னா இதோ பாஜக எதிர்ப்புனா மைனாரிட்டின்றாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். அது மாதிரி கிடையாது.
நம்ம பல இடங்களை கேட்டபோது சாதாரணமாக இந்து சமயத்தை சேர்ந்தவங்களே இல்லை கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்களே பாஜக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு திமுக அணிக்கு வந்து ஒரு பலம். அது வந்து ஆன்டி பிஜேபி இதில் தான் அந்த ஒரு லைனப்பில் தான் கட்டமைச்சிருக்கு. அந்த ஒரு கார்டு தான் அது இணைக்குது. அந்த திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகளை இணைக்கிறது வந்து ஆன்டி பிஜேபி கார்டு தான் இணைக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஆன்டி பிஜேபி நாட்டுக்கே நல்லது இல்லை அப்படின்னு அவங்களுடைய பார்வையாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அதை எதிர்த்து அவங்க களமமைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட ஸ்டேச்சரும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. கட்சியையும் ஆட்சியையும் பற்றி நிறைய விமர்சனம் இருக்குது. திமுக என்ற கட்சியை பற்றியும் பாரக்கோணத்தில் தெய்வச்செயல் மாதிரி ஆட்கள் கெடுக்கிறாங்கல்ல திமுக, அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பான குற்றச்சாட்டு, அது மாதிரி திமுக எவ்வளோ பேர் வந்து கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பொன்முடி ஏன் பேசாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கட்சியை பற்றின கடுமையான விமர்சனங்களும், ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள், நிறைவேற்றாத பல வாக்குறுதிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ போதை மருந்து நடமாட்டம் இருக்குது, கள்ளச்சாராய சாவுகள், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. கட்சியை பற்றின கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அதே சமயம் திமுகவுக்கு வந்து ஸ்டாலினோட இமேஜ் வந்து தனிப்பட்ட முறையில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே சமயம் திமுகவுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, நல்வாழ்வு திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், இதன் மூலமா ஒரு ஆதரவு இருக்கு, கூட்டணி பலம் நம்புறாங்க அவங்க. இதெல்லாம் அவங்க நம்புறாங்க ஆக்சுவலா. ஆனா அதே சமயம் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, எதிர்ப்பு வந்து கொஞ்சம் அடர்த்தியா இருந்தா கூட சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள் போன்றது பலது இருந்தா கூட அந்த எதிர்ப்பெல்லாம் ஒருமுகப்படுத்துற மாதிரியான ஒரு அணி வந்து எதிர்ப்பக்கம் அமையல. அது அமைஞ்சது வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அமைஞ்சது வச்சுக்கோங்களேன், நெருக்கடி தான். அப்ப திமுகவுக்கு நெருக்கடி வரும். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சுருக்கமா, நான் திரு அக்னீஸ்வரன்ட்ட போறேன். இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துங்க, பரவலாக்குங்கள், அவங்க தான் இனிமே கழகத்தை வந்து புத்துயிர் கொடுப்பாங்கலாம் அவர் சொல்றாரு. திரு விஜய் வரவுக்கு பிறகு அந்த இளைஞர்களுக்கான முக்கியத்துவம், ஏற்கனவே அதிமுகவும் தொடர்பான முன்னெடுப்புகளை செய்யறாங்க. அவர் இப்ப பொதுக்குழுவே பேசுறாருன்னா, திரு விஜய் வரவுக்கு பிறகு இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணணும்னு திமுக விரும்புதா கூடுதலாக, இல்ல உதயநிதி தலைமையிலான ஒரு அணி அப்படிங்கிற கட்டமைக்கிறத நோக்கி நகர்றாங்களா? ரெண்டுமா? இல்ல, விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இப்போ 1.5 வருஷம் தாங்க ஆகுது. பட் உதயநிதி 19 எலெக்ஷன்லயே பிரச்சாரம் பண்றாங்க. இவர் விஜய் வரப்போனால வருவாரா மாட்டாரான்னு தெரியாத சூழலையே அவங்க உதயநிதி இறக்கிட்டாங்க. ஸோ விஜய் வரத்துக்கும் உதயநிதிக்கும் சம்பந்தம் இல்லை. உதயநிதியை வந்து திமுகவின் அடுத்த தலைமுறை தலைவராக அவங்க உள்ள இறக்குறாங்க. அதை வந்து அந்த கட்சியை ஏற்றுக்குது. இவங்க அதிமுக பாஜக விமர்சனம் பண்ணலாம், அந்த கட்சி உதயநிதி ஏற்றுக்குது. அது விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாத காலகட்டத்திலே உள்ள வர்றாரு அவர். ஆக்சுவலா அவர் எதற்காக உள்ளே இறக்கப்படுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த கட்ட தலைவராக இறக்கப்படுகிறார். அவர் வந்த பிறகு இயற்கையாகவே வந்து ஒரு இயல்பாகவே வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துறார். அந்த முயற்சிகள் திமுக தொடர்ந்து பல வருஷம் 5-6 வருஷங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ விஜய் வந்துட்டாருன்றதுக்காக திடீர்னு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது கிடையாது. உதயநிதி டீம்ங்கிறது ஒன்னும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? இளைஞரணியே பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஏன்னா அது விஜய்க்கானது இல்ல, அவருக்கான கவுண்டர் கிடையாது. விஜய்க்கு முன்னாடியே வந்துட்டாரு உதயநிதி, வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா. பட் என்னுடைய பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த இளைஞர்களுக்கான முன்னுரிமையை வந்து ஸ்டாலின் சரியா கொடுக்கலன்றது என்னுடைய கருத்து. இந்த அமைச்சரவையோட ஃபேஸை இன்னும் யூத்ஃபுல்லா மாத்திருக்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் மாத்தாதது வந்து ஒரு சலிப்பான ஒரு விஷயத்தை கொடுக்குது ஆக்சுவலா. ஸோ இப்போ பொன்முடியோ செந்தில் பாலாஜி போன்ற விஷயங்கள் வரும்போது இந்த அமைச்சரவைக்கு வந்து ஒரு புதிய ஃபேஸை கொடுத்துருக்கலாம். ஒரு 2 வருஷம் பாதி முடிஞ்ச பிறகு கொடுத்துருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு திமுக ஃப்ரெஷ்ஷான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு முகத்தை கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா. அக்னீஸ்வரன் இன்றைய பொதுக்குழு ஸ்பீச்ல எந்த கோமாளி கூட்டத்தாரும் நம்மை வெல்ல முடியவில்லை, இனியும் வெல்ல முடியாது அப்படின்ற வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தி இருக்கிறார். கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்ற மாதிரி அவர் இந்த வார்த்தையும் சொல்றாரு. தங்களுடைய செயல்பாடுகள் மீதான நம்பிக்கையாக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். திரு செந்தில்ட்ட அந்த வார்த்தைக்கான பயன்படுத்தின தன்மைக்கான விளக்கம் கேட்கிறேன். ஆனா ரொம்ப ஒரு பலமே இல்லாத, ஒற்றுமையே இல்லாத ஒரு எதிர்கட்சிகளில் வச்சு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரா? அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது நம்பிக்கை இருக்கத்தாசா செய்யும். ஆனால் எதிர்கட்சியா இருக்கிற போது 30,000 போராட்டங்கள் நடத்தியது ஏன் அப்படின்ற கேள்வி வரும். இல்ல 200, 234 அப்படின்ற நம்பர்ஸ் அப்போ நோக்கி போறாங்களே. அப்ப தமிழ்நாட்டில் 63 கட்சியில 62 கட்சி நீங்க போட்டியிடாதீங்கன்னு சொல்ல வராரா? கோமாளிகள் என்று சொல்லுவது, ஜனநாயகத்தில் கோமாளிகள் என்று சொல்லுவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள். அது அப்படின்னா நீங்க எதிர்கட்சியாவே இல்லையே. அன்னைக்கு அதிமுகவோ பிற கட்சிகளோ அப்படி பயன்படுத்தினாங்களா? இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 9 முறை ரோட் ஷோ வந்தார்.
அந்த சாலை காட்சி எதை காட்டுச்சு? பிரதமரே ரோட் ஷோ வந்தார் டி நகர்ல. என்ன ஆச்சு? பயன் கொடுக்கல, கொடுக்காது. அதே மாதிரி தான் அது பயத்தின் வெளிப்பாடுன்னு நான் பார்க்கிறேன். இது ரோட் ஷோவா? ஆமா, நீங்க பொதுக்குழு நடத்துறீங்க, சாலை காட்சி ஏன்? அது பயத்தின் வெளிப்பாடு. திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு 2.5 கோடி பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதை கொண்டு போய் சொல்லுங்க, வீட்டுக்கு வீடு சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அதுவே போதுமானது அப்படின்னு அவர் சொல்றார். எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க இதை ஆயுதமா பயன்படுத்துங்கன்றார் அவர். ரைட். இங்க சொல்லும்போது கண்ணு கட்டியவரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. அப்படிலாம் சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கல அப்படின்னு நான் பேசல. சொன்னாங்க, நான் அப்படி பார்க்கலன்னு அவர் சொல்றாரு. அந்த மமதையெல்லாம் எனக்கு இல்ல. ஆக்சுவலி அதுதான் அர்த்தம். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறணும். நமக்கு கண்ணு கட்டி அப்ப 234 வெற்றி பெறுவேன் என்பதனுடைய பொருள் பின்னணி என்ன சொல்லுங்க? இந்த நம்பிக்கை 2.5 கோடி பேர் அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ, கண்ணுக்கு எட்டியவரை கண்ணுக்கு புலப்படுகிற வரை வளர்ச்சியே இல்லைங்க. 9.25 லட்சம் கோடி, அதுதான் கண்ணுக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. கடன் நீங்க ஆமா கடன். ஆக அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் வாங்கிய கடன் எவ்வளவு, நீங்க வாங்கிய கடன் எவ்வளவு? இதுக்குள்ள போனோம்னா செந்தில்வேல் சார் உள்ளுக்க வந்து ஏங்க இதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு தலைப்பு என்னங்கன்னு சொல்ல வருவார். ஆனால் நான் கேட்பது, நீங்கள் பெண்கள் வாக்கு இங்கு உண்டுன்றீங்களே. ஆமா உண்டு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் எல்லாமே இருந்தது, நீங்க வந்து பாஜகவை எதிர்த்தீங்க. ஆனால் இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். மாநில மக்களினுடைய அந்த மனசு இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணிக்கு அவங்க பிரதமர் வேட்பாளர்னு யாரும் சொல்லலையா? சொல்லல. ஆனா ஒரு உருவகப்படுத்தி வச்சிருந்தீங்கல்ல, கூட்டா சேர்ந்தீங்கல்ல. ஆனா இங்க பெண்கள் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது பலனளிக்கும் என்று திமுக அரசு நம்புகிறது. அது கண்டிப்பாக பலன் அளிக்காது என்பதுதான் ஒரு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அவங்களுக்கு பலனளிக்காதுன்னு ஒரு எதிர்க்கட்சியாக நீங்க சொல்ற விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த இடத்துக்கு எங்க நகர்றாரு பொதுக்குழு ஸ்பீச்லனா பாஜக எதிர்ப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு பொதுக்குழுல நிறைவேற்றிருக்கிறாங்க. 17 தீர்மானங்கள் பாஜகவுக்கு எதிராக நிறைவேற்றிருக்கிறாங்க. உச்சகட்டமா பாஜக வந்து இங்க கூட்டணி ஆட்சியா வந்துட்டாங்கன்னா சாதி கலவரம் வரும், மத கலவரம் வரும், மாணவர்கள்லாம் படிக்க முடியாது, படிக்க விட மாட்டாங்க, அமைதியின்மை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். நீங்க பாஜகவுடன் கூட்டணியில இருக்கீங்க, திட்டங்கள் பலன் கொடுக்குது, நிறைவேற்றாத வாக்குறுதிகள்ங்கிற விமர்சனங்கள் இருந்தா பாஜக கூட்டணிங்கிற இன்னொரு ஆயுதத்தையும் அவர் வந்து கையில் எடுக்கிறாரு. சாதி கலவரம் மத கலவரங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும்ல. பாஜகவோட கூட்டணி இருக்கிற அதிமுகவுக்கும் சேர்ந்தே தானே அது பலவீனத்தை ஏற்படும். இது பூச்சாண்டி காட்டிக்கிட்டு ஜெயிச்சுட்டே இருந்ததுனால இதெல்லாம் இந்த தடவை எடுபடாது. அது மாணவர்களை படிக்க விட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. ஏன் வேங்கவேல சிபிஐக்கு ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? நாங்குநேரில் நடந்தது ஏன் உங்களால தடுத்து நிறுத்த முடியல? மாணவர்கள் வந்து அருவாலோட அங்க சென்றாங்களே, பள்ளிக்கூடத்துல பிரச்சனை வந்துச்சு உங்கள் ஆட்சியில் தானே. வடகாடு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டீங்களா? ஆகவே இப்படி எண்ணிலடங்காத பிரச்சனையை நீங்கள் ஆளுகிற திராவிட மாடல் அரசாங்கத்துல இருக்கா இல்லையா? இது வந்து நிதி தர மாட்டேன்றாங்க, உடனே அங்க போயிருவீங்க, இந்தி திணிக்கிறாங்க, ஆமா, தமிழ்நாட்டுடைய மொழி உணர்வோடு விளையாடுறாங்க, ரயில்வே திட்டங்கள்ல தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற நோக்கில் அவங்க வந்து வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது மாதிரி ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துறாங்க, மீனவர்கள் நலன் காக்க வந்து கச்சத்தீவை வந்து அவங்க மீட்கணும், இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஆளுநருடைய அதிகார வரம்புலாம் சொல்றாங்க. 17 படிக்க நேரம் இல்லாததுனால பாஜகவுடன் அதிமுக கூட்டணிங்கிறதையே அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து வாக்குகளை வாங்குறதுக்கு திமுக திட்டமிடுவதாக தான் முதல்வர் பேச்சிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றத்திலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது பலவீனம் இல்ல உங்களுக்கு. ஒரு கட்சி தீர்மானம் நிறைவேற்றலாம், ஆனா விவிலியத்துல பைபிள்ல சொன்ன வார்த்தைகளை தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீர்கள் என்றால் கம்பீரமாக அறுவடை செய்வீங்க, அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க இந்த 4.5 ஆண்டு காலம் நீங்கள் மக்களுக்கு எல்லா வரியும் ஏத்திட்டீங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது, வெளியில சொல்ல முடியாத ஒரு துயரங்கள் இருக்குது, அதை மறைப்பதற்கு இது போல அதிருப்தி இருக்கு. பிரியன் சார் சொன்னாரு, அந்த அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை ஒட்டு மொத்தமா கூட்டணியா சேர்ந்து அறுவடை பண்ற மாதிரி பலமா இல்லையே எதிர்கட்சிகள்ங்கிறதையும் அந்த கோழி பிம்பத்தை உடைத்து எறிவதுதான் பொதுச் செயலாளருடைய வேலையா இருக்குது. ஏன் மதுரைக்கு போயிருக்கிறாரு? ஏன் இந்த பொதுக்குழு தூத்துக்குடியில கூட்டியிருக்கலாம்ல? ஏன் மதுரைக்கு போயிருக்காங்கன்னா 2021
10 சட்டமன்ற தொகுதியில 5 பேர் அதிமுக, 5 பேர் திமுக. ஆக அங்கிருந்து நாம கன்னியாகுமரி வரைக்கும் தூத்துக்குடியில அந்த மண்டலத்துல 58ல 40 அவங்களுக்கு தானே. இருந்தாலும் அங்க பிள்ளை பிரச்சனை வந்து என்னன்னா சகோதரி கனிமொழி அவங்களுக்கும் உதயநிதி அவங்களுக்கும் எந்த இது இல்ல, எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம். ஆகையினால அதெல்லாம் வந்து நீங்க சரி கட்டி போகணும். எதிர்கால தலைவர், வருங்காலத்தினுடைய திமுகவினுடைய தலைவருக்கு நீங்க ஒத்து போகணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதும் அவர்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அதுதான் இந்த இளைஞரணி. மாற்றுத்திறனாளியை பத்தி இன்னைக்கு தீர்மானம் போறது பெரிய விஷயம் இல்ல. ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் பள்ளி கல்வி இயக்குநரகத்துல போராடினாங்களே நுங்கம்பாக்கத்துல, காவல்துறை அதிகாரி வச்சு அடிச்சு நொறுக்கி உள்ள போய் வச்சீங்களே, இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் விஜய்னால அதிமுகவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்ல. நீங்க கட்சி விடுங்க. அதிமுக ஆளுகிற கட்சி நல்லது செஞ்சுச்சா கெட்டது செஞ்சுச்சா? திமுக கூட்டணிக்கு அவங்க பலவீனத்தை ஏற்படுத்துவாங்கல்ல, வாக்கு சதவீதத்தை பிரிப்பாங்கன்னு தானே சாரும் சொன்னாரு. ரெண்டு அரசியல் கட்சியும் பரஸ்பரமா பேசிக்கிறாங்க சார். அதிமுகவுக்கு அந்த விஜய்னால ஒன்னும் பாதிப்பு இல்லையான்னு வந்துருவாங்கன்னு நம்புறீங்களா? அது திமுக பயப்படுது, எங்க போறாங்க வந்துருவாங்கன்னு. அதுக்கு தான் புதிய இளைஞர்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறார்கள். சரி, ஓகே. திரு செந்தில், எந்த கோமாளி கூட்டத்தாரும் நம்ம வெல்ல முடியவில்லை, இனியும் வெல்ல முடியாதுன்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. அப்படியாக கருதுகிறார் அவர்? எதிர்க்கட்சிகள் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து கருதுகிறாரா? அவங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே இல்லாமையா கட்சிகளாகவும் கூட்டணிகளாகவும் செயல்படுறாங்கன்னு முதல்வர் நினைக்கிறாரு? அதுக்கு நான் பதில் சொல்றேன். முன்பாக நண்பர் அக்னி ஒரு வார்த்தையில மட்டும் சொன்னார்னா, நிறைய வரிகளை ஏற்றிட்டாங்கன்னு சொன்னார். ஏதாவது ஒரு 2 வரியை சொன்னார்னா நல்லா இருக்கும். எந்த வரியை ஏற்றிட்டாங்கன்னு? நிறைய வரிகளை ஏற்றிட்டாங்க. நீங்க எந்த வரிகளை ஏற்றிருக்காங்க சார்? அப்ப சார் வந்து சொத்து வரியெல்லாம் கட்டுறது இல்ல போல. 150% சொத்து உடனே அதுக்கு அதிமுக கொண்டு வருவாரு. அதிமுக தான் இவர் நெறியாளரா மாறிடுறாரு. நெறியாளரா இல்ல சார், கேள்வி கேட்டா பதில் சொல்றது நெறியாளரா? அதுக்கு தானே என் தரப்பு பதில சொல்றதுக்கு நான் கேட்கிறேன். நான் நெறியாளர் இல்ல, நெறியாளர் கார்த்திகேயன் தான். அவர் தான் பாத்துக்கிறாரு. இந்த சொத்து வரி உயர்வை இவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. புதிய தலைமுறை பல உண்மைகளை உலகிற்கு உறக்க சொன்ன ஊடகம் இந்த உண்மையை இன்னைக்கு நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். சொத்து வரி உயர்வுக்கு காரணமே அஇஅதிமுக. நாடாளுமன்றத்தில் செப்டம்பர் 22, 2020 ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யார் பதில் சொல்றாங்கன்னா, தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி, ஒரு டீம் அமைக்கிறாங்க. ரிஃபார்ம் கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க சார். அந்த ரிஃபார்ம் கமிட்டியில் 5 ஸ்டேட்டை சேர்ந்த அமைச்சர்கள் மட்டும் பங்கெடுக்கிறாங்க. அந்த 5 ஸ்டேட்ல ஒன்று தமிழ்நாடு. கலந்து கொண்டவர் திரு வேலுமணி அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நான் விரிவா பதில வாசிக்க வரும்போது என்கிட்ட இருக்குது, நான் சொல்லிடுறேன். 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் 2020-21 has recommended that for urban local bodies to qualify for finance commission grants from 2021-2022 onwards, state will have to notify floor rates for property tax and thereafter show consistent improvement in collection in tandem with the growth rate of state's own gross state domestic product. நீங்க கட்டாயம் உயர்த்தியே ஆக வேண்டும். உயர்த்தினா மட்டும்தான் 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி உங்களுக்கு தர வேண்டிய கிராண்ட்ஸ், என்ன ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய மானியங்களை நாங்கள் தருவோம்னு சொல்லி இதை தரல, இதை நீங்க செய்யலைன்னா நாங்கள் நிப்பாட்டிடுவோம் இருக்கிறாங்க. 15வது நிதிக்குழுவினுடைய அறிக்கை முழுக்க நான் வாசிச்சிருக்கிறேன். பக்கம் 6, பக்கம் 53, இந்த ரெண்டுலையும் தெளிவா சொல்றாங்க. ஓராண்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. 2020, 2021 எங்க ஆட்சியில் உயரலைங்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் தான் 2021, 2022 நீங்க உயர்த்தவில்லை என்றால் உங்களுக்கு இந்த ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய எந்த சலுகையிலும் வராது என்று சொல்லி இந்த ரிஃபார்ம் கமிட்டியில உறுப்பினராக இருந்து இதை அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டு வந்தவர் வேலுமணி. இதை கட்டாயப்படுத்தியது ஒன்றிய அரசு. இதை நாட்டு மக்களுக்கு நீங்க இன்னும் எத்தனை நாள் மறைப்பீங்க? நீங்க பினான்ஸ் கமிஷனுடைய ஒரு வரியை மட்டும் நான் படிச்சிடறேன் சார். ஒரே ஒரு லைன் தான், நான் சுருக்கமா படிச்சிடுறேன். Local bodies are united. The remaining 50% would be tied as grants for sanitation and water supply, which are identified national priorities. For rural local bodies, no conditions have been prescribed for getting the grants in 2020-2021. 2021 கிடையாது. However, from 2021-2022 onwards, the entry level conditions for rural local bodies getting these grants is the timely submission of audit accounts. நீங்க மிக உறுதியாக இதை சொன்னது ஒன்றிய அரசு. இதனால தான் இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு, கோமாளிகள் ஒரு வார்த்தை பயன்படுத்தினால அவர் குறிப்பிட்டு யாரையும் பயன்படுத்தல. இவ்வளவு கோமாளித்தனத்தை பண்ணவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு விட்டுரும். நானும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அங்க போய் கையெழுத்து போட வேண்டியது, சிஏஏவை ஆதரிச்சு வாக்களிக்க வேண்டியது, அடுத்தது இங்க வந்துட்டு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா சிஏஏவை ரத்து பண்ணுவோங்க வேண்டியது. எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களா இல்லையா? நீங்க அங்க போய் ஆதரிச்சீங்களா இல்லையா? இல்ல 26 சட்டமன்ற தேர்தல் திமுக அரசு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணல, சொன்னது என்ன,
செஞ்சது என்ன செய்யாதது என்னன்னு தானே பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பு அது வந்தா சாதி கலவரம் மத கலவரம்லாம் வந்துருன்னு பயமுறுத்துறது ஒண்ணு எங்களை பலவீனப்படுத்தாதுன்னு அவர் சொன்னார். அவர் என்ன நீங்க நீங்களே குறிப்பிட்டீங்க அந்த 27 தீர்மானங்களை பெருவாரியாக பாஜக இந்த தீர்மானங்களை ஏதாவது ஒண்ணுல அதிமுக முரண்படுமா? முதல்ல அதிமுக இது அத்தனை ஏத்துக்குது. நீங்க அதான் பியூட்டி. அதிமுக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம். அதிமுக அதை ஏற்க மறுக்குதா? ஏற்க மறுத்துச்சுன்னா ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது இதே மாதிரி அவர் சொன்னாரா இல்லையா, பதிவு பண்ணாரா இல்லையா, மத்திய அரசு எங்களுக்கு வந்து நிதி தர மறுக்கிறாங்கன்னு. சோ அதிமுக இதையும் ஏத்துக்குது. தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் ஹிந்தி திணிப்பை கைவிடுக. அதிமுக அதுல முரண்படுதா? ஹிந்தி திணிப்பு அவங்களே ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்கிறாங்க. கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம். நீங்க மறுக்க போறீங்களா சார்? இது அத்தனை தீர்மானங்களையும் உங்களுக்கு உடன்பாடு, ஆனா நீங்க பேச மாட்டீங்க. இது என்ன கூட்டணி முரண்பாடு? இது பேசு பொருளான்னு கேக்குறாரு. 26 சட்டமன்ற தேர்தலில் இது பேசு பொருளா? ஹிந்தி திணிப்பு பேசு பொருள் இல்லையான்னு கேக்குறேன். எப்படி நான் சொல்றேன்? யூ ஆர் ரைட். இல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரிஞ்சு. நான் இப்படி வந்துடுறேன். பாஜக அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் பாஜக அந்த கொள்கையெல்லாம் திணிக்குமா திணிக்காதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான பாஜக கூட்டணி ஒருவேளை இங்க ஆட்சிக்கு வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுக்கிறார். நாங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார்ந்து வச்சுட்டு தான் சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுன்னாரு. நீங்க ஒருவேளை இங்கே அஇஅதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை வெற்றி பெறும் என்றால் பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும். பாஜக அங்கமைக்கும் முதல் முறையா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு. அவங்க இது எல்லாத்தையும் அவங்க தலையில கொண்டு வந்து வைப்பாங்க. இப்ப வேங்க வயல் வடகாடெல்லாம் பிரச்சனையே இல்லையா? அதெல்லாம் எலெக்ஷனை தீர்மானிக்காதா? யாருமே அப்படி சொல்லல. வேங்கை வயல் வடகாடு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நான் இன்னும் அதுக்கு முன்னாடி போறேன். நீங்க வந்து கோகுல்ராஜ் படுகொலை, இளவரசன் இது சாதிய ஆதிக்கமும் சாதிய தீண்டாமைகளும் கொடுமைகளும் அதிமுக ஆட்சியிலையும் தோன்றல, திமுக ஆட்சியிலையும் தோன்றல. அதுக்கு வெறும் அதிமுக மட்டும்தான் காரணம்னு சொன்னாலும் தவறு, வெறும் திமுக மட்டும்தான் காரணம்னு சொன்னாலும் தவறு. அது 10,000 ஆண்டு கால சிக்கல் அழுக்கு. சட்ட திட்டங்கள் மட்டும் போதாது, அதுக்கு ஒரு சமூக சீர்திருத்தம் தேவை. அதை நோக்கி எல்லாரும் நகரணுங்கிற பறந்துபட்ட பார்வையில் அதை பேசுவோம். அதை வெறும் நீங்க அப்படி பார்த்தா நான் ஒரு நாளை சொல்லுவேன், அப்புறம் அவங்க நாளை சொல்லுவாங்க. அதெல்லாம் விவாதம். சாதிய சிக்கல்கள் பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள். அதற்கு நீங்க அப்புறம் அதிமுக ஆட்சியில் 4 நடந்துச்சு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது சரியான வாதமா போகாது. நான் என்ன சொல்றேன், இஷ்யூ என்ன? அவர் முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசினார், நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க சார். நீங்க வந்து கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொல்லுகிறார். இல்லை என்று நான் நினைக்கவில்லை என்றார். இந்த வார்த்தையை பயன்படுத்தியவங்க யாரு? மறைந்த மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்றார். அப்போ முதலமைச்சர் இன்னைக்கு இப்படி சொல்றாரு, நான் அப்படி எந்த இடத்துலயும் நடக்கல, நான் மமதையோடு செயல்படுபவன் அல்ல, ஆணவத்தோடு செயல்படல. அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். அதீத நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த நம்பிக்கை காரணமும் தான் இல்லை. 200 சொன்னதே அதீத நம்பிக்கையா பார்க்கப்பட்டது. 234 ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும். நீங்க இது வந்து ஒரு அரசியல் தலைவர் வெளிப்படுத்துற நம்பிக்கை சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லுவார்? நாங்க தோத்துருவோம்னு சொல்லுவாரா? நாங்க தான் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அப்படி போம்பாரு. அவர் ஒருவேளை ஒரு 189 சொல்லலாம், அல்லது 190 சொல்லலாம், 200 சொல்லாம. பட் அவரும் அப்படித்தானே சொல்லுவாரு. சார் விஜய் என்ன சொல்றாரு? நாங்க தான் ஆட்சி பிடிக்கிறோங்கிறாரு. சோ முதலமைச்சருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றாரு. அவர் ஆணவம் இல்ல மமதை இல்லைன்னு சொல்றதுக்கு நான் 2 உதாரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன் சார். இவங்க கூட்டணியில தேமுதிக இருக்குது, இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல. சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் கொஸ்டின் பண்ணிட்டாங்க. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு, பிரேமலதா பொறுத்தவரை சந்தேகம். ஜனவரியில் அறிவிப்பு பண்ணிட்டாங்க. இவங்க கூட்டணியில இருந்த தேமுதிகவிற்கு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றது கையெழுத்து போட்டாங்க, எழுதி அக்ரிமெண்ட் தந்தாங்க, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு. ஆனா இன்னைக்கு கைவிரித்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள். ஆனா இவங்க கூட்டணியில இல்லாவிட்டாலும் இன்றைக்கு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் போடப்படுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கும் அவங்க பண்ணாங்க. எஸ். அப்போ அது இது நடக்குது இல்ல. அப்போ இதுதான் அந்த மமதையற்ற ஆணவமற்ற எல்லோரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நட்போடு பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று. பேசும் திரு அக்னீஸ்வரன், எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணி வலுவா இல்லைன்றது ஒரு தோற்றமாக அவங்க கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து முதல் சுற்றுல சொன்னீங்க. இதற்கு முன்பாக 1 மணி நேரம் ஒரு விவாதம் நடந்தது. அதிமுக மாநிலங்களவை சீட் தொடர்பாகவும் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய விமர்சனங்கள் தொடர்பாகவும். அதுல திரு பிரியன் சார் குறிப்பிட்டது, கிரெடிபிலிட்டியை இழந்துட்டாரு திரு இபிஎஸ். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை, உத்தரவாதத்தை நிறைவேற்றுவாருங்கிற அந்த நம்பகத்தன்மையை அதிமுக இழந்துருச்சுன்னு. இப்போ இவங்க இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை பரவலாக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு பேசினா, நீங்க விஜய்க்கு அப்புறம் அவங்க அதை செய்யறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க விஜயே உள்ள வந்தா அந்த வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சியாக இருக்கிறீங்க. தேமுதிக பாமக
ஒரு கூட்டணி தொடர்பான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு. அப்பதானே நீங்க மெகா கூட்டணிங்கிறத கட்டமைக்க முடியும். வலுவான கூட்டணின்னு எப்படி நீங்க பிரகடனப்படுத்திக்க முடியும்? முதல் கேள்வி என்ன சார் சொன்னீங்க? கிரெடிபிலிட்டியை, நம்பகத்தன்மையை இபிஎஸ் வந்து இழந்துட்டாரு, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் என்ன பிரியன் சார் குறிப்பிட்டார். அதெல்லாம் உங்களுடைய பார்வை சார். ஆனா சொன்னார், திரு செந்தில்வேலும் சொன்னார். கரெக்ட், அவங்க சொல்லுவாங்க சார். அது ஜனநாயக நாட்டில் எல்லாரும் கருத்து சொல்லலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் என்பது எல்லா இதுலயும் நடக்கிறதா. காங்கிரஸ் பாஜக வைக்கும், பாஜக காங்கிரஸ், அது மாதிரி தான் திமுக அதிமுக. ஆனால் இங்கே மாநில நலன் கருதி இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்து முடித்தவைகள் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற தேர்தல் அதை தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வார்த்தைகள் அல்ல, செயலில். அந்த செயலில் அப்படிங்கிற போது நீங்க அதை வெளிப்படுத்துறீங்களான்னு கேட்டா இல்ல, அவங்க பலவீனமா இருக்காங்க, அவங்க கூட்டணி இல்லாம இருக்காங்க, அவங்க மெகா கூட்டணி. நான் கேட்டேன், நீங்க மெகா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. ஒரு ஆட்சி மீதான அதிருப்திங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த அதிருப்தியை பயன்படுத்தி ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டியதற்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. அந்த கூட்டணியை உருவாக்குற இடத்துல இப்போ அதிமுக இருக்கா? பாமகக்குள்ள பிரச்சனை, தேமுதிக அதிமுக தொடர்பான விமர்சனங்களை வைக்குது. திரு விஜய் வருவாரா வரமாட்டாராங்கிறதும் தெரியாத ஒரு நிலையில நீங்க எப்படி வருவீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. அரசியல் கட்சி தத்தமது நிலைப்பாட்டை வெளியில சொல்லிக்கிடுவாங்க சார், நல்லதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் பாதிக்கப்பட்ட அல்லது பயன்பெற்ற மக்கள் தீர்மானிப்பாங்கல்ல. எத்தனை நாளைக்கு இந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம்? ரொம்ப நீண்ட ரொம்ப சிரத்தை எடுத்து நம்ம செந்தில்வேலு சார் சொன்னார். 15வது நிதிக்குழுல மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு, அவங்கள சொன்னாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. அதனால சொத்து வரி உயர்த்தப்பட்டது. அதனால சரி சார், இல்ல திருத்தமே வேண்டாம், அடுத்த தடவை பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நல்லா நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, ரைட், அங்க கலந்துக்கிட்டாங்கல்ல. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதெல்லாம் படிக்காமலையா 487 சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே. இப்ப இது எது? முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள் சில பேர் கோமாளி கூட்டம் என்று. அது முக்கியமில்லை, மக்கள்கிட்ட நீங்க எப்படி உங்கள் செயல்பாடு, அதைத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்லக்கூடியது இந்த ஷேடோ கவர்மெண்ட். லண்டன்ல அரசியார் தான் எல்லாமே இது பண்ணுவாங்க, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அங்க பிரதமரை வருவாங்க, நாட்டை வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அதிமுக இதை முன்னெடுக்கிறது. இப்போ என்ன இங்க நடக்கிறது? ஷேடோ கவர்மெண்டா இல்லையா? நீங்க அங்க அதிகார வலயம் தமிழ்நாட்டில் 3 செயல்படுதா இல்லையா? அப்போ நீங்க சொல்லுவதெல்லாம் இதை வெளிக்காட்டாம இருப்பதற்காக, உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிக்காட்டிராம இருப்பதற்காக நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம். ஒரு வருஷத்திற்கு முன்பே தேர்தல் வேலையை தொடங்குறாங்க, புதிய அணிகளை வந்து உருவாக்குறாங்க, இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும்னு கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு 30% வாக்காளர்களை உறுப்பினர்கள் ஆக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடா ஈடு கொடுத்து அதிமுகவும் தேர்தல் வேலையை பண்ணுதா? கூட்டணியா வேலை செய்யறாங்களா, கட்சியா வேலை செய்யறாங்களா? அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்றது இருக்கட்டும். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பயம் வந்துருச்சுல. இல்ல வெளிப்படையா தெரியணும்ல அந்த வேலைகள் அதெல்லாம் இருக்கட்டும் சார். இருந்தாலும் 2020 அந்த பயம் தவறு இல்ல நாடாளுமன்ற தேர்தல் சார். இப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தோட ஒரு மாணவர் படிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. பாஸ் பண்ணணும்ன்ற இலக்கை அட்டைன் பண்ணிட்டாருன்னா அந்த பயம் அவருக்கு ஹெல்ப் பண்ணா தானே போயிருக்கு. அதுக்காக நான் 40 பேப்பர் எழுதிட்டேன், ஒரு பக்கத்துக்கு 1 மார்க் போட்டா கூட நான் 40 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறது அதை விட தவறு இல்லையா? திமுகவுக்கு பயம் இருக்கு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு. ஏன்னா 7வது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவோம் அடுத்த வருஷம் இதே காலகட்டத்தில்னு முதல்வர் பேசுறார். பயத்தினாலதான் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் பண்றீங்களா நீங்க? உண்மைதான் சார், திமுகவுக்கு பயம் இருக்கிறது. என்ன பயம் அப்படின்னா, மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமி இரையாக்கி விடக்கூடாதுங்கிற பயம் இருக்கு. தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் காவு கொடுத்து விடக்கூடாதுங்கிற பயம் முதலமைச்சருக்கு இருக்கு. திமுக பாஜக நீங்க பாருங்க, மத்திய அமைச்சரா இருந்தா மதவாதம் இல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு திருப்பி டைம் கொடுங்க. ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். இவர் விஜயை பத்தி சொன்னார், ஆனா உள்ளபடியே நான் ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிக்கிறேன். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் மீது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவரை ஒருமையில் அழைத்து விஜய் கட்சியினுடைய தாவேகாவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி பேசுகிறார். இன்னைக்கு கேட்டாரு, இயல்பை மீறி வந்து வருத்தமும் தெரிவித்தார். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வருத்தம் கேட்கிற இந்த நிமிடம் வரைக்கும் கூட அதிமுகவிலிருந்து அதை கண்டிப்பதற்கு கூட உங்களுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லையே.
இதுக்கு பேர் என்ன பயம்? முதிர்ச்சியற்றவர்களாம் கண்டிக்கணுமா? நான் கேக்குறேன். அரசியல் ஆலமரத்தை பார்த்து ஒரு அரசியல் விஷ காலான்னு சொன்னா அதை கண்டிக்கணுமா? நீங்க அக்னி நான் குறிக்கிடவே இல்ல. ஒரு கூடுதலா ஒரு வார்த்தை. ஆனா மாறாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னு செய்தி வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்துல. தாவேகாவை யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார் என்று ஊடகங்களில் செய்தி வருகிறது. நீங்க உங்களை இவ்வளவு கடுமையாக விமர்சிப்பதற்கு அஞ்சக்கூடிய விஜயை விமர்சிப்பதற்கு விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், இளைஞர்கள் வாக்கு வரணும், திமுக இளைஞர்களை கொண்டு வந்து பலப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி கூட்டணியை அதிமுகவும் கொஞ்சம் சமரசமா கலோக்கியல் ஸ்டாண்ட்ல சொல்லி தப்பா எடுத்துக்காங்க. உங்களை தான் அவர் களி ஊத்துறாங்களா அவங்க? அது என்னன்னு கேட்கலையே நம்ம. ராதவர்ஜுன பேச வச்சதே திமுக ஐடி விங்கா இருக்குமோ சார்? அதையாவது சொல்லுங்க. ஏன்னா திமுக பயிற்சி பெற்றாரு அவரு. தப்பு இல்ல சார். விசிக தலைவர் சொல்லிருப்பாரோ இப்படி பேசுங்கன்னு சொல்லி வார்த்தை குறுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? போன வாட்டி நான் குறுக்கிட்டேன், நீங்க சொன்னீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது? அப்புறம் நான் கோவப்படுறேங்கிறீங்க. ஒரே வார்த்தை தான். திமுக சொல்லிச்சுனே வச்சுப்போம். அதையாவது சொல்லி கண்டிங்களேன். கண்டிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? விஜய கண்டிக்க கூட பயப்படுற நீங்க சிஎம் பார்த்து பயப்படுறான்னு சொல்றது இதை விட பெரிய நகைச்சுவை ஏதாவது உண்டா? திரு பிரியன், இளைஞர்கள் கொண்ட ஒரு புதிய அணியை கட்டமைக்கணும், அதிகாரத்தை பரவலாக்கணும், அந்த வாக்குகளை இந்த முறை அதிகமாக பெறணும்னு திமுகவும், திரு விஜயை உள்ள கொண்டு வந்து இளைஞர்கள் வாக்கை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில அதிமுகவும் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுல என்ன முடிவு எடுக்க போறா திரு விஜய்ங்கிறது தெரியல. விமர்சனங்களை கூட அவங்க தவிர்த்துட்டாங்க. திரு ஆதவர்ஜுனா மீதான விமர்சனங்களை கூட அதிமுக தரப்பு இந்த முறை தவிர்த்துட்டார்கள். இளைஞர்கள் வாக்குங்கிறது இந்த தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த இரண்டு கூட்டணிகளுமே இருக்கிறாங்களா இந்த முறை? இளைஞர்கள் வாக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது இளைஞர்கள் வந்து திரண்டு வந்து ஓட்டு போட்டால் அது வந்து நிச்சயமாக விஷயம். நிறைய இளைஞர்கள் வந்து ஓட்டு போடாதே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளை பார்த்து வெறுப்புற்று ஓட்டு போடாத, அதான் விஜய் குறிவைப்பதாகலாம் சொல்றாங்க. அதான் விஜய் குறிவைக்கிறார். ஆக்சுவலா இந்த அரசியல்வாதிகள் மேல வெறுப்பில் இருக்கிற இளைஞர்களை தான் அவர் குறிவைக்கிறாரு. பட் அது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே டக்குனு இவர் இவ்வளோ ஓட்டு வாங்குவார், அதே இவ்வளோ இடத்துல பர்சன்டேஜ் இவ்வளோ வாங்குவாருலாம் உறுதியாக நம்ம சொல்லலாம். திமுக அதிமுகவுக்கு சவாலாக இருக்கோ இளைஞர்களை உள்ள கொண்டு வர்றது? இல்லை, எப்போதுமே எல்லா கட்சியிலையுமே இளைஞர்கள் ஏதோ ஒரு வேலை வந்துட்டு தான் இருக்காங்க. எதுவும் எங்கேயுமே ஸ்டாக்னேட் ஆகலை. இது அதிமுகவில் கொஞ்சமாக வந்தாங்கன்னா திமுகவில் கொஞ்சம் கூட வருவாங்க. இப்போ விஜய் வந்திருக்கனால அவருக்கு கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. நேச்சுரலி அது இருக்கவும் கூடும். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி இளைஞர் சிறுமாவில் இருக்கார், செல்வாக்காக இருக்கார். அதனால் அவருக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். அவர்கள் ஓட்டாக மாறுவார்களான்றது தான் முக்கியமான பாயிண்ட். அது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, முதல்ல பேசும்போது சொன்னீங்க 2.5 கோடி குடும்பங்களில் ஏதோ ஒரு ஒருத்தருக்கு வந்து இந்த அரசாங்க திட்டம் பயனளிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பார்க்குறது திமுகவுடைய பெரிய சவால் இந்த இளைஞர்களை கொண்டு வரது உள்ளே சேர்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த 2.5 கோடி பயன்பெற்ற குடும்பங்கள்லேருந்து ஒரு 60% பேர் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சுட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றி தான். யாரோட தயவும் தேவையில்லை, வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2.5 கோடியில் ஒரு 60% பேர் 60 ஓட்டு போட வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க திமுகவுக்கு ஆதரவாக. அதுதான் இன்றைக்கி திமுக முன்னாடி இருக்கிற பெரிய சவால். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பரப்புரையை வந்து நீங்கள் கீழே கொண்டு போகணும். எப்போதுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய வாய்ப்புகள் தினசரி வந்துகிட்டே இருக்கும். அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஓட்டு வாங்குறது இருக்குல்ல, ஆதரவான ஓட்டு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதுதான் 2வது தடவை வந்து ஜெயிக்கிறதுன்றது பெரிய விஷயமா சொல்கிறாங்க. மோடி 3வது தடவை ஜெயிச்சார், மெஜாரிட்டி கம்மியாகிடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து திமுகவுக்குள்ள பெரிய சவாலே தனக்கு ஆதரவான ஓட்டுக்களை வந்து கொண்டு சேர்க்கிறதா. அது மட்டும் இல்லை, அப்போ உங்கள் கீழே இருக்கிற கட்டுமானம் இருக்குல்ல, திமுக நிர்வாகிகள் கட்டுமானம், அது வந்து ஒழுங்காக ஒரு கட்டுப்பாடாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்கும். அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையும் திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை மனதில் வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், நான் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேருந்து நிர்வாகிகளை நேரடியாக அறிவாலயத்தில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அவர் சந்திக்கும் போது அந்த உட்கட்சி பிரச்சனைகள் கண்டிப்பாக அவர் தீர்க்கக்கூடிய லெவலில் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்தால் தான் உண்டு. ஏன்னா இன்றைக்கி திமுகவில் எல்லா மாவட்டங்கள்லேயும், எல்லா நகராட்சிகள்லேயும், எல்லா மாநகராட்சிகள்லேயும் அந்த கோஷ்டி பூசல் பிரச்சனைகள் ஓடிட்டே தான் இருக்குது. அதை சரிப்படுத்த வேண்டியது திமுக தலைமையின் பொறுப்பு. அதை வந்து ஸ்டாலின் செஞ்சுட்டார்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 60% உள்ள கொண்டு வாக்காளர்களை மாற்றுறது இருக்குல்ல, அது சுலபமாக போயிடும் அவங்களுக்கு. நன்றி. 2024 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. அதை யார் அறுவடை செய்கிறார்களோ அவர்களுக்கு அது பலன் அளிக்கும். அதுதான் விஜய் குறிவைக்கிறார். இன்னொரு அமர்வில் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளும் நேர்பட பேச நிறைய